சீக்கிரம் சிக்கனா நல்லா இருக்கும். கையும் ஒரு வாரமா அரிக்குது. இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஜூம போட்டு பாப்போம். நிறைய போடு நிறைய. இப்ப வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நானும் அதனாலதான் வேகமா அதுல போலான்னு பயன்படுத்தலாம் அப்படின்னு. இதுதான் நம்ம நாட்டினோட வளர்ச்சி. அத்துரா கிளிப்பிள்ள பத்த கீரிப்பிள்ள அத்தடு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நம்ம எல்லாம் பிளைட்ல போயிட்டு தான் அதுதான் வேகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இல்ல ரயில்ல எப்படி பாரத பிரதமர் நான் எப்பவுமே பாராட்டுவேன். ஏன்னா மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி ரேடியோவை எல்லாரும் மறந்திருந்தோம். அப்ப மனதின் குரல்னு போட்டு ரேடியோவை கேட்க வச்சாரு. ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன். எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். போஸ்ட் ஆபீஸ் எல்லாரும் மறந்திருந்தோம். அப்ப போஸ்ட் ஆபீஸ்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போன்ற திட்டங்களை ஏற்படுத்தி பழங்கால போஸ்ட் ஆபீஸ்கள் கூட பயன்படுத்த முடியும்னு கொண்டு வந்தார். சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது மாதிரி ரயிலை எல்லாரும் மறந்திருந்த நேரத்துல வந்தே பாரத் ரயில் மாதிரி போட்டு நம்ம வேகமா போக முடியும். வண்டி ஸ்லோவா போறதுக்கும் ஏன் முன்னாடி அங்க போய் போறதுக்கும் என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா. அது மாதிரி ரயிலை எல்லாரும் மறந்திருந்த நேரத்துல வந்தே பாரத் ரயில் மாதிரி போட்டு நம்ம வேகமா போக முடியும். வசதியா போக முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்தி இருக்க. இதான் வளர்ச்சி. ஆனா இந்த வளர்ச்சி எல்லாம் பேசாம ஏதோ நாட்டில பிரதமர் பிரிவினையை மட்டும்தான் பேசுறாருன்னு தமிழகத்துல ஒட்டு மொத்தமாக ஒரு பிரச்சாரம் நடக்கிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உன்னை யாரு பிரிச்ச குறுக்க கோடு கிழிச்ச ரெண்டானே சொந்த நாளாச்சு. ரெண்டானே சொந்த நாளாச்சு. இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காரு? 100 நாள்ல அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் 25 நாட்கள் இளைஞர்களுக்காக நான் முற்றிலுமாக ஒப்படைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வையோட ஒரு பிரதமர் தான் வேணும். இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன் நிப்பல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. வருங்கால முதலமைச்சர், வருங்கால பிரதம மந்திரி, வருங்கால சனாதிபதி. ஆனா இங்கே உள்ள இந்தி கூட்டணியா இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இதை வந்து ஒரு பிரிவினைவாத மாதிரியே பேசிக்கொண்டு போவது சரியில்லை. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிங்க இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கடைக்காரன் அடிப்போம். இந்த கடையில உள்ள பாட்டில் இந்த கலர் பாட்டில் வச்சு கையை கீறு ரத்தம் வருவடா அப்படியே ரத்தத்தை குடிங்க. இந்த மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பேஸ்ல பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கான அறுதி பெரும்பான்மை வந்து விட்டது. 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். இனிமே வர்றதெல்லாம் போனஸ் தான். அதனால எந்த சந்தேகமும் இல்லை, எந்த பதற்றமும் இல்லை. நிச்சயமாக மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆவார். நீங்க தானே பர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீதான்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. அதாவது மத ரீதியாக அவர் எந்த இடத்தையும் பிளவுபடுத்தல. அவர் எல்லோரையும் இணைக்க தான் செய்யறார். அவ கடக்குறா நட்பு தான்டா முக்கியம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான். அவங்கிட்ட போய் சொல்ல. அவர் பெண்களுக்கு முத்தலாக்ல இருந்து விடிவு காலம் கிடைத்திருக்கிறது. ஹஜ் பயணத்திற்கு பெண்களை அனுப்புவதற்கு எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். எல்லா திட்டங்களும் இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் சேர்த்துதான் கொடுக்கிறார். என்ன உருட்டு உருட்டு நீ உருட்டு பிரதீப்ப மறைக்கணும்னா ஃபுல்லாவே மறைச்சிருப்பேன். உருட்டு 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 போகவே இல்லைன்னு சொல்லிருப்பேன். உருட்டு உருட்டு உருட்டு. அதனால எந்த விதத்திலும் பிரித்தாலும் இதை பிரித்தாண்டு கொண்டே இருப்பது காங்கிரஸ் தான்.
சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் இணைந்து விட்டா காங்கிரஸுக்கு அங்க வேலையே கிடையாது. அதனால இதை பிரித்தே வைத்துக் கொண்டிருப்பார்கள். பாம் இல்லப்பா, வீட்டுல இருந்து சோறு கட்டி ஏத்தாந்துக்கிறான். லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உருண்டை வாயில போட்டுக்கின்னு வேலையை ஆரம்பிச்சிருவான். சுத்தி பார்க்க வந்தவங்களே சும்மா வந்திருக்காங்க. திருட வந்த திருட்டு பசங்க அடிக்காத அப்பெல்லாம் நொறுக்கிறோம். நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? அதை பிரிச்சா மட்டும்தான் காங்கிரஸால கொஞ்சமான ஓட்டு வாங்க முடியும். இதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒண்ணுமே எழுதல இங்க எனக்கு ஆமாண்டா. ஆமா என்ன மாப்பிள்ள எழுதி இருக்கீங்க? இங்க என்ன மாப்பிள்ள எழுதி இருக்கு? தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும், வன்முறை கலாச்சாரம். இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயினா பரவாயில்ல, நான் பஸ்ல போனா பஸ் கடியில பாக்கணும், சீட்டு கடியில ஏதாவது கத்தி அருவாள் இருக்கான்னு. இப்பெல்லாம் குனிஞ்சா குண்டு வடிக்கதான் பேசினா போச்சு. அதான் குண்டு இருக்கான்னு செக் பண்ணேன். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. என்ன உள்ளங்க இறங்கிது? எவன வரான பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட் தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஆர்னி என்னடா டோக்கன் கடை ஆர்னி ஊர்னிங்கறாரு.